வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் பிரான்ஸ் வித் வேல் பிரதன் வச்சிருக்கோம். ரகுமான் டிவிலியர்ஸ் அண்ட் பிரவீன் ஸ்ட்ரீக்ஸ் ஆன் போர்டு. உனக்கு இதே வேலையா போச்சுடா எப்பா, நீ ஜெண்டா போட்டு 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 ஒரு டீமும் கடந்த 5 மேட்சம் நாசம் பண்ணிட்டு இருக்கேன். மும்பைல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரையும் லக்னோ வரையும் கொல்கட்டாக்கு பண்ணீங்களா? இன்னைக்கு நம்ம பிராட்காஸ்ட் சேனல்ல லக்னோ அவ்வளவுதான் சொல்லி முடிஞ்சுன்னு போட்டான். பார்த்தா அப்பதான் கரெக்டா அவன் போட்டு முடிக்கிறான். இவரு கிளம்பிட்டு அடிக்கிறாரு நிக்கில் சௌத்ரி. சவண்டி மொத்தம் மேட்ச கேகேஆரோட சான்ஸே முடிச்சு விட்டான். இந்த சிஎஸ்கே மேட்ச்ல வந்து சர்ப்ரைஸ் தான் நல்லா ஆடிட்டு இருக்கும் போது நல்லா ஆடுறான்ட்டு போட்டேன். அவன் அவுட் ஆயிட்டான். இவங்க இருந்துட்டு உன் சேனல் பிராட்காஸ்ட் சேனல் நான் ஐம் லீவிங் யுவர் பிராட்காஸ்ட் சேனல் பிகாஸ் ஆஃப் யுவர் ஜெண்டா அப்படின்ட்டு ஓடுறானுங்க, தெரிஞ்சு ஓடுறானுங்க. ஜெண்டா அத்தனை ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாத ஆட்டம் என் ஜெண்டா விளையாட ஓட போகுதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு டெரிஃபிக்கான பர்ஃபார்மன்ஸ் முகுல் சௌத்ரி ஸ்டார் இஸ் பார்ன். இது சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜஸ்டின் லாங்கர் வந்து சொல்லியிருந்தாரு, வெரி சூன் நம்பர் 7, நம்பர் 6, நம்பர் 7ல இந்தியாவுக்கு ஒரு செம்ம பினிஷர் வந்து உருவாயிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பயங்கரமா அவர் ட்ரெயின் பண்ணாரு. ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து முகுல் சௌத்ரியை வந்து செம்மையா ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்தாரு. அதுக்கான ரிசல்ட் வந்து இன்னைக்கு மேட்ச்ல தெரியுது. என்ன அடி, மேட்ச் கையை விட்டா போயிருச்சு. அங்க இருந்து பில்டப் பண்ணி அடிச்சாரு பாரு, செம்மையா இருந்துச்சு. அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டு, ஆட்டா போட்டோம்னு ஹெலிகாப்டர் ஷாட்டு, ஓவர் பிச்சா போட்டோம்னு ஹெலிகாப்டர் ஷாட்டு, ஒரு பவுலரையும் செட்டில் ஆகவே விடல. செம்ம அடி, யாராலையுமே அடிக்க முடியல. ஃபர்ஸ்ட் அந்த சுனில் நாராயண்கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாரு. அப்ப வந்து நம்ம பத்ரி அண்ணன் வாய விட்டாப்பி. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்து பினிஷர் ரோல் வைக்கிறதுலாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. சும்மா 4 மேட்சை பார்த்துட்டு வந்து யங்ஸ்டர் தூக்கி பினிஷர் ரோல்ல போட்டு சான்ஸ் கொடுத்துருவாங்க. யங்ஸ்டர்ஸ் மேல தூக்கியோட பிளேம் எரிஞ்சாரு. கர்மாஸ் பூமுறாங்க மாதிரி அப்படி சொல்லி முடிச்ச உடனே அதுக்கு ரிப்பீட் அடிக்குது. சக்கடி முகேஷ் சௌத்ரி சத்தியமா சொல்றேன், வெரி குட் ப்ராஸ்பெக்ட். இதே மாதிரி ஆடினாருன்னா கண்டிப்பா இந்தியன் டீம்ல கூப்பிட்டுக்குவாங்க. பட் வெரி சூன் டு டெல். பட் இந்த நாக் வந்து ஒரு ஸ்பெஷல் நாக். அன்னைக்கு திவாட்டி அடிச்சாரு பாரு, அது மாதிரி இன்னைக்கு ஒரு நாக், ஒரு டெரிஃபிக்கான நாக் ஆக்சுவலா. இல்ல 21 year old பாய் இந்த மாதிரி ரொம்ப கால்குலேட்டிவா சூப்பரா பிளேஸ் பண்ணாரு அவரோட இன்னிங்ஸ். அந்த லாஸ்ட் 4 overs தான் கரெக்டா கிக் ஸ்டார்ட் ஆச்சு அவரோட இன்னிங்ஸே. கரெக்டா ஒரு ஓவருக்கு 2 சிக்ஸ் அடிச்சா போதுன்ற மாதிரி ரொம்ப கால்குலேட்டிவா ஆனாரு. டாட் பால்ஸ் வந்து அதை மைண்ட் பண்ணிக்கவே இல்லை. 2 பால் கிளியர் பண்ணா போதுன்ற மாதிரி ஆனாரு. சூப்பரா இருந்துச்சு இன்னிங்ஸே பார்க்க. கண்டிப்பா இவங்க கையில இல்லைன்னு நினைச்சேன். எங்க இருந்தோ எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுவும் நிறைய அந்த ஓவர் போட்டு முடிச்சார்ல, 2 தான். அதுவும் நிறைய ஓவர்ல இவர் ஆடினது இருக்குல்ல, மீதி எல்லாம் கூட விட்டுரு. நிறைய ஓவர்ல முகுல் சௌத்ரி ஸ்ட்ரைக்ல இருக்கும்போது கெஸ்ஸே பண்ண முடியல, பால் எங்கிட்ட போதே தெரியல, மீட்டே பண்ண முடியல. அப்படி ஆடிட்டு இருந்தாரு. இவரெல்லாம் எங்க ஜெயிச்சு கொடுக்க போறாருன்னா சத்தியமா நானும் நினைச்சேன். ஆனா வேற லெவல். பேசஸ் சூப்பரா ஆனாரு. ஸ்பின்னர்ஸ்க்கு ஸ்ட்ரகிள் பண்ணாரு. பேசஸ் வந்து செமையா பிளேஸ் பண்ணாரு. அந்த ஆஃப் சைட்ல ஒரு ஹெலிகாப்டர் ஷாட், அதை விட ஸ்ட்ரெயிட்ல ஒண்ணு ஒரு மாதிரி ரிஸ்டும் இருக்கு, பயங்கரமா இருந்துச்சு எல்லாமே. நான் அப்துல் சமாத் விக்கெட் போனோன்னே முடிவு பண்ணிட்டேன், சரி லாஸ்ட் ரெகனைஸ்ட் இவங்க தான் போல, முடிஞ்ச மேட்ச் அப்படின்னு. அப்ப ஆயுஷ் பதானி அவுட் ஆனோன்னா சரி முடிஞ்சேன். ஆயுஷ் பதானி பத்தி நம்ம பேசணும். இப்போ முகுல் சௌத்ரி அடிச்ச அடியில ஆயுஷ் பதானி நாக்கு அப்படியே மறைஞ்சிருது. லோன் வாரியரா அப்படியே கொண்டு வந்தார் அந்த டீம். அன்னைக்கு யாருமே கிளிக் ஆகல. எல்எஸ்ஜில மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், பண்ட், பூரான் இவங்க யாருமே கிளிக் ஆகாதது ஆயுஷ் பதோனி அண்ட் முகுல் சௌத்ரி இந்த 2 யங்ஸ்டர்ஸ் வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க எல்எஸ்ஜிக்கு. அது வந்து எல்எஸ்ஜிக்கு ஒரு பெரிய 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 சைனு. பயங்கர எலிவேட்டடா இருப்பாங்க அதை பார்த்துட்டு. சரி, அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்துட்டா ரகனி இன்னைக்கு நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாரு. ஆக்சுவலா கொஞ்சம் ஃப்ளூவெண்டா இருந்தாரு. இனிஷியலா கொஞ்சம் டைம் எடுத்தாரு. இருந்தாலும் பவர் பிளேல 56 for 1 வெரி கொஞ்சம் நல்ல ஸ்கோர் தான். அதுவும் இவங்கள மாதிரி எல்எஸ்ஜியோட பவுலிங் லைனப்ல சமி வந்து பாம்பு விட்டுட்டு இருந்தாரு வழக்கம் போல. 2 சைடும் பயங்கரமா டீவியேட் ஆகுது, பயங்கரமா ஸ்விங் ஆகுது. ஸோ அவர் சூப்பரா போட்டுட்டு இருந்த டைம்ல 56 for 1 ரொம்பவே நல்ல ஸ்கோர். அதுவும் பின்னால வந்து ஃபயர் ஆனதுன்றப்ப இன்னைக்கு ரகனே நல்லாவே ஆனாரு. அதே மாதிரி ரகுவன்ஷியும் ப்ராமிஸ் காட்டிட்டே வராரு. கன்சிஸ்டன்டா ஸ்கோர் பண்றாரு. 30+ ரன்ஸ், நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆறாரு. இன்னைக்கு அவ்வளவு இம்ப்ரெசிவா இல்லைனாலும் ஒரு 133 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. அப்புறம் கிரீன் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கும். ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாரு, ரொம்ப ஸ்லோ. 19 balls 19 ரன், ஒரு 6 அடிச்சதும் அவர் மூஞ்சிலேயே வந்து அந்த ரிலீஃப், அப்பாடா அடிச்சுட்டா இல்லைன்னா போட்டு கிளீனிங் முடிச்சிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு ரிலீஃப். கடைசி நேரத்துல ஒரு 6, 4 அடிச்சு ஒரு 130 ஸ்ட்ரைக் ரேட் ஸ்கோர் பண்ணிட்டாரு. அவங்க வந்து கேகேஆர் வந்து நெக்ஸ்ட் வெர்ஷன் வந்து கிரீன் தான் சொல்லிட்டு அவங்களே ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க.
ரோமான் பவர் நெக்ஸ்ட் ரெசல். ஆக்சுவலா பாக்குறதுக்கு லுக் வைஸும் சரி சரி ஸ்ட்ரைக் ரைட்டு எல்லாமே வந்து ரோமன் பவுல் தான் நல்லா பண்ற மாதிரி இருக்கு. வச்சிருக்காங்க கடந்து 2 வருஷமா பொத்து வச்சிருக்காங்க, சான்ஸ் கொடுத்து பர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம். ஸோ இன்னைக்கு ஓவராலா கேகேஆரோட பேட்டிங்லாம் நல்லா தான் இருந்தது. பேட்டிங்ல இந்த குறையும் சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கலாம் அவங்களோட பேட்டிங் லைனப்புக்கு. நம்ம ரகுவன்சி வந்து நான் இன்னைக்கு லைக் ஆவரேஜான இதுதான், பட் ஆனா கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருக்காரு 3 மேட்சுக்கு. மேபி அதுக்கப்புறம் அந்த 50 அடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் அவரால் அந்த செகண்ட் கேம் ஸ்விட்ச் பண்ணி டிஃப்ரெண்டா ஆடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் ஆனா அந்த கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றதே வந்து கேகேஆருக்கு ஒரு பிளஸ் தான். பட் ஏன்னா இன்னும் ஃபியூச்சருக்கு பார்த்தா அவர் ஒரு நல்ல ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்சு ரீடைன் பண்ணுவாங்கன்ற அந்த அளவுக்கு தான் அவர் எடுத்துட்டு போறாரு. இன்னும் நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி கேம் கிரீன் வந்து ரொம்ப பெரிய பிரைஸ்க்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க ப்ரோ. 2 மேட்ச் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ நாக் தான், அது ஓடிஐ நாக் தான். அது எங்க ஜஸ்டிஃபை பண்ண போறேன்னு தெரியல. நான் சொன்னா அது வந்து கோச் பாங்கன்னு கூட தெரியல. நான் என்ன நினைச்சேன், சரி கேம் கிரீனை வெளில வச்சுட்டு ரோமன் பவுல் எடுத்துட்டு வந்துருவாங்க நான் நினைச்சேன். முஸ்ரபானி நல்லா போட்டுட்டு இருந்தாரு. ஏன்னா இன்னைக்கு ஒழுங்கா பண்ணலன்னா கண்டிப்பா அதை யோசிக்கோது வச்சுட்டு இருப்பாரு, என்னடா இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு. இப்ப பெரிய பிரச்சனை அவங்க எதுல மாட்டிக்கிட்டாங்கன்னா அவரோட பிரைஸ் டாக் தான். சோ வேற வழியே இல்ல, இவர் என்ன பண்ணாலுமே கொஞ்ச நாள் அவரை வச்சுதான் அந்த ஆடணுன்ற மாதிரி அவ்வளவு பெரிய தொகையை எடுத்துட்டு வந்துட்டாங்க. டிங்கு சிங் வந்து எனக்கு ஓகே ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் சொன்னேன் அவருக்கு நிறைய பால்ஸ் கிடைக்கலன்ட்டு. இந்த மாதிரி கிடைக்கிறப்பவும் அவருக்கு இது போயிடுது. அதனால அவருக்கு எப்போ எந்த சான்ஸ் வர போகுதுன்னு தெரியல. ஏன்னா இதே மாதிரி போயிட்டு இருந்தா இந்தியா டீம்லயும் நடுவில் வெளில வச்சுட்டாங்க. சோ இந்த இதுதான் அவருக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இன்னும் கன்சிஸ்டன்டா இதுல பண்ணாதான் அங்கேயும் அவரை ஒரு ப்ராப்பர் ஃபினிஷர் ரோலுக்கு அனுப்புவாங்க. இப்போ கேம் கிரீன் பத்தி சொல்றப்ப கேகேஆர் வந்து இப்போ வெளியில போகும்போது அப்படியே மரமரமா இருக்கும். கேகேஆரே வந்து கார்டன் சிட்டி ஆயிடுச்சான், அந்த அளவுக்கு மரணட்டு இருக்காரு இன்னைக்கு கேம் கிரீன். எப்பா அந்த ஒரு 6 அடிச்சாரு, ஒரு 6 அப்புறம் கடைசியா ஒரு 4 நினைக்கிறேன் அடிச்சாரு. அதுக்கு எத்தனா டாட் பால் சாமி. பேட்ல மீட் ஆகுது நேரா ஃபீல்டு, பேட்ல மீட் ஆகுது நேரா ஃபீல்டு, அப்படியே கோடு கிழிச்ச மாதிரி போகுது. சுத்தமா அவ்வளவு டச்சிலே இல்ல. கேகேஆர் வந்து பெரிய சூனியமா வச்சுக்கிட்டாங்கன்னு தான் தோணுது அவங்களுக்கு இப்ப பொறுத்த வரையும் கேம் கிரீன் பேட்டிங் வச்சு பார்க்கும்போது. நீ சொன்ன மாதிரி தப்பிச்சுட்டாங்க ப்ரோ. நான் காலைல ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கோம், ஜஸ்ட் மிஸ் சிஎஸ்கே 2 சின்ன பசங்களே அதை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இவரு எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரோ. ஆனா எனக்கு இன்னொரு கொஸ்டின் வருது, அவர் எப்போ வந்து லைக் ரொம்ப ஃபயர் பவரோட ஆடினது வந்து எப்படின்னா எல்லா மேட்ச்லாம் இருக்காது, ஒரு 4-5 மேட்ச் ஆடுறப்ப ஏதாவது ஒரு மேட்ச் தான். மும்பைல ஏதோ ஒரு மேட்ச் ஒரு 100 அடிச்சிருப்பாரு. ஆர்சிபிக்குமே வந்து அந்த ஒரு ஆவரேஜ் தான் ப்ரோ போயிட்டு இருந்தது. 150 அதிகபட்சம் அந்த 150 இல்ல 160 அந்த ஸ்ட்ரைக் ரேட் இருந்திருக்கு. அந்த 200+ அப்படிலாம் போற பேட்ஸ்மேன்ஸ் தான் இப்ப வேணும். இவரால் முடியும்னா கூட எனக்கு தெரிஞ்சு அடிக்க போயிட்டு இது பண்ணா பரவாயில்ல. அது மும்பை வந்து அப்போ ஒரு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு சீரீஸ் நடந்துச்சு. அப்போ வந்து ஓப்பனிங்ல இறங்கி கேம் கிரீன் பயங்கரமா அடிச்சாரு. ஸோ அதை பார்த்து தான் மும்பை எடுத்து அவங்க மேல ஆட சான்ஸ் கொடுத்தாங்க. அதனால அங்க நல்லா ஃபயர் ஆனாரு, 100 அடிச்சாரு. ஆர்சிபிக்கு ஆடும்போது கேம் கிரீனை வந்து அவங்க ஒரு ஆல்ரவுண்ட் ப்ராஸ்பெக்டா தான் பார்த்தாங்க, அப்படிதான் யூஸ் பண்ணாங்க. அந்த லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே கூட அந்த குவாலிஃபை ஆகிற மேட்ச் ஒரு மேட்ச் போவோம், அதுலயுமே பேட்டிங்ல லாஸ்ட்ல எல்லாம் ஒரு நம்பர் 5ல இறக்குவாங்க. அங்க வந்து ஒரு ஃபயர் பவர் காமிச்சாரு. அண்ட் பவுலிங்லயுமே அழகா அவர் இன்டூ த பாடி போட்டு டூபே விக்கெட் எடுக்கிறது, அந்த மாதிரி அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஸ்பெக்டிவா யூஸ் பண்ணாங்க ஆர்சிபி. ஸோ அங்கேயும் கொஞ்சம் டீசென்டா பண்ணாரு. இங்க ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஸ்பெக்டிவா யூஸ் பண்ணா கண்டிப்பா டீசென்டா பண்ணுவார். ஆனா இவங்க எடுத்தோன்னா ஒரு மேல ஒரு ப்ரெஷர். எனக்கு ரசலோட ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கும் போது அது ஒரு பெரிய ப்ரெஷர், பெரிய ஃபுட் ஃபில் பண்ற ஒரு இடம். அப்படிங்கும் போது யாரா இருந்தாலும் ப்ரெஷர் தான். அப்புறம் அந்த பிரைஸ் டாக் ப்ரெஷரும் எப்படியாவது நான் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட் அதுலயே விழுந்துடுறாரு. எல்எஸ்சியோட பவுலிங் பொறுத்தவரை நீங்க ஷமி நல்லா போட்டாரு பவர் பிளேல. இந்த சீசன் ஃபுல்லாவே த்ரூ அவுட்டா நல்லா போட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் திக்வேஷ் ராத்தி நல்லா போட்டாரு. ஆக்சுவலா மீதி எல்லாருமே இன்னைக்கு மீதி 2 பேசஸ்மே ஆவேஸ்கானும் சரி பிரின்ஸ் யாதவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். 11+ எக்கனாமின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பின்னரும் ஓகே டீசெண்டா போட்டாரு. மற்றபடி எல்எஸ்சி பவுலிங்ல பெருசா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு கேகேஆர் பேட்டர்ஸ் நல்லா ஆட்டாங்க. இது ஒரு ஈவன் பேஸ் தான். 180 ஒரு நல்ல ஸ்கோர் தான், டிஃபெண்டும் பண்ணிருக்கலாம். நம்ம அப்படியே செகண்ட் இன்னிங்ஸ்க்கு போயிடலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல லக்னோவோட பேட்டிங் பெரிய பெரிய பேரா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படியே இதெல்லாம் எப்படா விக்கெட் எடுக்கிறதுன்ற மாதிரி இருக்கு. மார்க்ரம், மார்ஷ், ரிசர்வ் பண்ணிட்டு பூரானு அப்படியே பெருசா அப்படியே சரியான பேட்டிங் ஃபயர் பவர் இருக்குல்லன்ற மாதிரி இருக்கு. ஆனா ஒருத்தர் கூட பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. மார்க்ரம் மட்டும்தான் லைட்டா கிளிப்ஸ் காமிக்கிறாரு. மிச்சல் மார்ஷ் போன சீசன் த்ரூ அவுட்டா நல்லா பண்ணாரு. இந்த சீசனு 3 மேட்ச் ஆச்சு, பெருசா பாக்குற மாதிரியே தெரியல. ஸோ அது ஒண்ணு. அப்புறம் கீழே ரிசர்வ் பண்ணிட்டு லாஸ்ட் மேட்ச் ரொம்ப ஸ்லோ நாக்கு, ஆனா ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. அதனால தப்பிச்சிட்டாரு. இன்னைக்கு ஒரு ஃபெயிலியர் தான் அகெயின். ஸோ அவரு நல்லா வெரி ரேர்லி ஃபெயிலியர் ஆவாரு, இப்ப வெரி ரேர்லி சக்சஸ் பாக்குறாரு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்பவுமே அந்த டாப் 3 ரிலையன்ட் தான் அவங்க. இன்னைக்கு வந்து ஒரு புது பினிஷர் வந்துட்டாரு. ஆனா அவர் எல்லா மேட்சும் கன்சிஸ்டன்டா பண்ண முடியுமான்றது வந்து ஒரு கொஸ்டின் தான். நீங்க சொன்ன மாதிரி ரிஷப் பண்ணிட்டு போன மேட்ச் பண்ணாரு, ரகுவன்சி ஆடுறாருல அந்த மாதிரி பண்ணிட்டான்னா கூட பரவாயில்ல ப்ரோ. கீழே வரவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆயுஷ் பத்வனி இன்னைக்கு
பெருசா 2 மேட்ச்ல ஒண்ணும் வரல. இன்னைக்கு அவர் அடிச்சிட்டாரு. அப்ப வந்து இன்னைக்கு முக்கியமா அவங்களோட ஜெயிச்சதுக்கு காரணம் இந்த மிடில் ஆர்டர் மட்டும்தான். மிடில் ஆர்டர் கூட இல்ல, 2 பேட்டர்ஸ். அவங்க அந்த 2 பேட்டர்ஸ் இல்லைன்னா இன்னைக்கு அவங்க அப்படியே இந்த 128-7 இருந்தது ஒண்ணுமோ நினைக்கிறேன். அங்க இருந்து அந்த மேட்சை மாத்தி கொடுத்தது அந்த ஒரு சின்ன பையன், 21 வயசு பையன் இன்னைக்கு வந்து தனியா அந்த பையன் மட்டும் ஜெயிச்சு கொடுத்துட்டு போனது மட்டும்தான். இது வந்து எல்எஸ்ஜிக்கு ஒரு வகையில வந்து ஒரு நல்லதும் ஒரு ஹெட்டேக்கும். ஏன்னா நல்லது என்னன்னா 2 யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு ஸ்டெப் அப் பண்ணி மேட்சை பினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்கிறது நல்லது, 2 கையில எடுத்துக்குவாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அவங்களோட மெயின் பேட்ஸ்மேன் எல்லாருமே ஃபெயில்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஃபெயில் ஆகுறது இஸ் வேர்ஸ்ட் திங் என்னை பொறுத்த வரையும். மிச்சல் மார்ஷ் ஃபெயிலு, மார்க்ரம் ஃபெயிலு, ரிஷப் பண்ட் ஃபெயிலு. பூரான் வந்து அவர் எங்கேயுமே ரன் அடிக்கிறது இல்லை. இந்த ஐபிஎல் 2026 வரத்துக்கு முன்னாடியே அவரோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப போரா இருந்துச்சு. எப்ப அவர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாரோ அப்பையில இருந்தே அவர் ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப போராயிட்டே வருது. ஏன்னா கண்டினியூஸா நீ எல்லா இடத்துலயும் லீக் ஆடும்போது அவர் மென்டல் பெட்டிக்காவும் இருக்கும். எல்லா இடத்துலயும் போய் போய் இந்த லீக் முடிச்சா அடுத்த லீக், அந்த லீக் முடிச்சா அடுத்த லீக், அப்படி போய் ஆடுறது வந்து ஒரு மாதிரி மென்டல் பெட்டிக்காவும் அது அவர் தெரியுது. அவர் பேட்டிங்ல இன்னைக்கு வந்து கேம்ரன் கிரீன் மரம் நட்ட மாதிரி இவரும் சுனில் நாராயண் ஒரு நட்டாரு பாரு மரம். நம்ம ஒரு சிபிஎல் மேட்ச்னு நினைக்கிறேன், ஒரு சூப்பர் ஓவர் பார்த்திருக்கான். சுனில் நாராயண் போடுவாரு, பூரான் பேட்டிங் ஆடுவாரு. அந்த பூரான் எப்படி நிறுத்தணுங்கிறது சுனில் நாராயணுக்கு நல்லாவே தெரியுது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பிச்சில் கொஞ்சம் தான் அசிஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே சும்மா அப்படியே சூப்பரா போட்டாரு. அதுல ஃப்ரஸ்ட்ரேட் ஆன பூரன் தான். அதுல ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தான் எல்எஸ்சி டீம் வந்து கண்டினியூஸா விக்கெட் வந்து லூஸ் பண்ணிட்டே வந்தாங்க. பூரான் ஃபார்ம் இஸ் வெரி வெரி கன்சர்னிங். கேகேஆர் பவுலிங் இன்னைக்கு சத்தியமா டீசென்டாவே போட்டாங்க. நம்ம முன்னாடி சொன்னதுதான், அவங்கள்ட்ட டெத் பவுலிங் ஆப்ஷன் பெருசா இல்லப்பா. அவங்க அந்த மிடில் ஓவர்ஸ் மட்டும் பார்த்து ஆடிட்டாங்கன்னா இன்னைக்கு ஒரு சின்ன பையன் வந்து அடிச்சு தூக்கி போட்டு சாத்துற அளவுக்கு ஆயிடுச்சு அவங்க டெத் பவுலிங். வைபவ் அரோரா வச்சுலாம் டெத் பவுலிங்ல போட்டா, இதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்றேன். வைபவ் அரோராலாம் வச்சு டெத் பவுலிங் போட்டா தூக்கி சாத்துவாங்க. அதான் இன்னைக்கும் நடந்துச்சு. பட் ஓவராலா வந்து அந்த பேஸ் வரையுமே ரொம்ப டீசெண்டா போட்டாங்க. நரேன் செம்மையா போட்டாரு. இந்த பிச்சில் 4 ஓவர் 13 நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு செம்ம பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். அனுகுல் ராய் அவருமே 1-2 ஃபுல் டாஸ் பால் போட்டாலும் அதுக்கப்புறமே ஒய்டா தூக்கி போட்டு விக்கெட் எடுத்துட்டாரு. சூப்பரா அவருமே இன்னைக்கு போட்டாரு. கேகேஆர் பவுலர்ஸ் விக்கெட் எடுத்தாங்கல்ல பவர் பிளே, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல எடுத்த 3மே வந்து பவுன்சர்ஸ் போட்டு தான் எடுத்தாங்க. இப்போ கேகேஆர் பவுலிங் நல்லா போட்டாங்களா இல்ல எல்எஸ்சி பேட்ஸ்மேன் ஸ்கோர் ஆடினாங்களான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா 3 பேருமே மார்க்ரம், மார்ஷ், ரிஷப் பண்ட் 3 பேருமே அந்த பவுன்சர் ஸ்லோவர் பவுன்சருக்கு தான் அவுட் ஆனாங்க. ஸோ கேகேஆர் பவுலிங் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கன்சர்னா தான் தெரியுது. இப்போ வருணுக்கும் இன்ஜுரி, வருண் இருந்தாலுமே நல்லா போடுறது இல்லை. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நரேன் ஒருத்தர் தான் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலா போடுறாரு, விக்கெட் வர்றது இல்லை. எங்கேயா இருந்தாலும் யாராவது ஒரு பவுலராவது, அட்டாக்கிங் பவுலரே நரேன் தான், அவரே விக்கெட் எடுத்து கொடுக்கலன்னா ரொம்ப கவலைக்கிடமான ஒரு பவுலிங் லைனப் தான். எல்லாருக்கும் இன்ஜுரி வேற. அட்லீஸ்ட் ஹர்ஷித் ராணா இருந்தாவது அடி வாங்கினாலும் விக்கெட் எடுத்துருவாரு. இப்போ பேட்டிங்லயும் கொஞ்சம் அங்கங்க ஏதோ சுத்தி ரீசெண்ட் டைம்ல இந்தியன் ஆல்ரவுண்டர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பண்ணுவாரு. அவரும் இல்ல. வைபவ் அரோராலாம் பவர் பிளேல தான் சூப்பரா பண்ணக்கூடிய பவுலர். நல்ல பால் ஸ்விங் ஆகும் போது நல்ல யூட்டிலிட்டி கிரிக்கெட்டர். அதை விட்டுவிட்டு நீ தான் எங்களுக்கு டெசிக்னேட்டட் டெத் ஓவர் பவுலர்னா எல்லாத்தையும் அவங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு அவங்களோட ஆப்ஷன்ஸ் எல்லாம். ஓகே, ஓவராலா மேட்ச் பத்தி பேசியாச்சு. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நல்ல சூப்பரான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் யங்ஸ்டர்ஸ் இருந்து கேகேஆர் இருந்து ஒரு யூஸ்வலான பெர்ஃபார்மன்ஸ். இந்த வருஷம் கண்டினியூஸா டிஃபீட் தான். அவங்க 220 அடிச்சாலுமே நீங்க சொன்ன மாதிரி ஒரு மேட்ச் 200+ அடிச்சும் தோத்து போயிட்டாங்க. சோ அவங்க எங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. கம்பேக் கிடையாது. இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு தெரியல ப்ரோ. ஏன்னா அவங்க இம்ப்ரூவ் பண்ண நினைச்சாலும் அவங்க எதை வச்சு அந்த ரிசோர்ஸை வச்சு பண்றது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இல்ல அந்த டீமோட இந்த நாக்கால கேகேஆர் டீமோட மொராலே பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். என்னடா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், வந்து அடிச்சு நம்மள முடிச்சு விட்டானா, இதுக்கு மேல நம்ம என்ன தாண்டா பண்ணணுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். அது ஒரு பிக்கஸ்ட் செட்பேக் கேகேஆரை பொறுத்தவரை இந்த சீசன்ல அவங்க கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு. மக்களே, நம்மளோட சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் ரிவ்யூல வந்து நம்ம கட் பண்ணி ஒரு போர்ஷன் மட்டும் ரீல்ஸா போட்டிருந்தோம். அதுல வந்து லக்ஷ்மண் சிவராமகிருஷ்ணன் சார், இந்த ஓஜி லெக் ஸ்பின்னர், இந்த ஓஜி கமெண்டேட்டர், அவர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாரு. நம்ம தோனி பத்தி அதில் கொஞ்சம் லைட்டா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு தான் கமெண்ட்ஸ் போட்டாரு. ப்ளீஸ் இன்வால்வ் மீ இன் யுவர் கான்வர்சேஷன், ப்ளீஸ் மெயின்டைன் திஸ் டிக்னிட்டி, ஐ ரியலி லவ் இட் அப்படின்ட்டு போட்டிருந்தாரு. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய வேர்ட்ஸ். ஆக்சுவலி ஏதோ அவர் சொன்னதை வச்சு பார்த்தா நம்ம ரைட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. பிளேயர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்றதா இருக்கட்டும், கான்வர்சேஷன் வந்து எடுத்து வைக்கிற விதமா இருக்கட்டும், யாரையும் டீக்ரேட் பண்ணாம அந்த லெவல்ல பார்த்தா நம்ம ஒரு ரைட்டான பாத்துல போய்கிட்ட இருக்க மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க அவருக்கு ரீச் அவுட்டும் பண்ணோம், ஒரு கான்வர்சேஷன் போச்சு. நாங்க என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த மாதிரி ஐபிஎல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே ஒரு டீம் அனாலிசிஸ் மாதிரி ஒரு வீடியோ பண்ணுவோம்,
அதுல வந்து ஜாயின் பண்ண முடியுமான்னு நான் கேட்டேன். அவருமே வந்து இப்போதைக்கு பாசிட்டிவா சொல்லியிருக்காரு. பட் அவர் சொன்னதே எனக்கு பெரிய விஷயம் தோணுது. இந்த கமெண்டே வந்து பெரிய விஷயம். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். நம்ம மேட்ச் ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸுக்கு வந்துருவோம். ஸோ வந்து ரஹ்மான் டி வில்லியர்ஸ் 13 அவுட் ஆஃப் 15, வேல் பிரஜன் 10 அவுட் ஆஃப் 15, பிரவீன் 10 அவுட் ஆஃப் 15. நம்ம மேட்சும் நல்லா போயிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் ஒரு டை பிரேக்கர்ல இருக்காங்க. சூப்பர் ஓவர் போட்டு சீக்கிரம் நாளை மேட்ச் தான் அவங்க 2 பேருக்கும் சூப்பர் ஓவரா இருக்கும்னு தோணுது. 2 பேரும் வேற வேற டீம் தான் சொல்ல போறாங்கன்னு தோணுது. அப்படியே நம்ம நாளையோட மேட்சுக்கு வந்துருவோமாப்பா வேலையா? வாடா நாளைக்கு களத்துல பாத்துக்கலாம். நான் எதுவா இருந்தாலும் வெற்றியா இருந்தாலும் சரி தோல்வியா இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் நான் ரியாக்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடியா இருந்திருப்பேன். ப்ராட்காஸ்டர்ல போட்டது அந்த கமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வச்சிருந்திருப்பேன். ரிசல்ட் வரட்டும் பேசிக்கலாம். எதா இருந்தாலும் ரிசல்ட் வரட்டும். ப்ரெடிக்ஷன். ஸோ வந்து ஸ்டார்டிங் வித் வேல் பிரஜன். என்னப்பா ஆர்சிபியா? இல்ல நான் மட்டும் எனக்கும் அவருக்கு மட்டும் டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்க ரெண்டு பேரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நாளைக்கு. நான் தான் இங்க வேற 2-1 வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு மேட்ச் முடிட்டோம், ரிசல்ட் எங்களுக்கு சாதகமா மட்டும் வந்துட்டோம், அப்புறம் இருக்கு, அப்புறம் பேசிக்கிறேன். வேல் ஆறாரு ப்ரோ சொல்லுங்க. ஆர்சிபி ப்ரோ. ஓகே. ஏன் எனக்கு இந்த சூரியவன்ஷி பார்த்து கூட எல்லாம் பயம் கிடையாது. நிஜமா சொல்றேன், நாளைக்கு அடிச்சானே எனக்கு பிரச்சனை இல்லை. சூரியவன்ஷி பார்த்தனா எனக்கு பயம் கிடையாது. அந்த மிடில் அந்த 2 பேர் பவுலிங்ல இருக்காங்க பாரு, பிஷ்னாய் அண்ட் ஜடேஜான் 2 பேரு, அவங்க ஓவர்ஸ் வந்து நாளைக்கு ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருக்க போகுதுன்னு தோணுது. எனக்கு என்னமோ தெரியல. பட் யா, ஐம் கோயிங் வித் ஆர்சிபி. நாளைக்கு ஜெயிக்கணும், ஜெயிச்சு ஆகணும். இவன்ட் எல்லாம் பேச்சு வாங்க முடியாது இல்லாட்டி. ப்ரோ அட்லீஸ்ட் டஃப் மேட்சாவது போகணும் ப்ரோ. நான் இந்த ஒன் சைடு பக்கம் மட்டும் போக கூடாது. ஜெயிக்கணும், டஃப் மேட்சா போய் ஜெயிச்சா இன்னும் நல்லாவே இருக்கும். சரி ஓகே. அப்படியே மக்களே, நம்ம சேனல்ல ஒரு போலும் நடந்துட்டு இருக்கு எல்லா மேட்சுக்கும். அதுலயும் ஓட் பண்ணிருங்க. கடைசியா நம்ம கம்யூனிட்டியா எவ்வளவு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம்னு பார்க்கலாம் அதுல. ஓகே, இதுடன் இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு வீடியோ சந்திக்கலாம். நாளைக்கு எங்கேயும் போயிடாதீங்க, ஒரு பீக் என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். வந்துருங்க. Until then, bye bye from Well Present, Rahman de Villiers and Praveen Speaks.